காலையில் எழுந்து வந்த உடனே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனால் தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து குட்டிஸாக ஒரு கிருஷ்ணர் ஃப்ரேம் மாட்டி வச்சுட்டேன். யாரை எழுந்து முதல்ல வந்து பார்த்தாலும் அந்த டேவே வந்து சரியில்லாத மாதிரி இருக்குது. அதனால் கிருஷ்ணரவே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இட்லி செஞ்சு. ஸோ இட்லி தான் கேட்டிருந்தாங்க. இட்லியும் கார சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். எனக்குமே நல்லா காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. அதனால் நல்லா வரமிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் வந்து கார சட்னி அரைச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறதால ஈஸியாக முடிஞ்சிடும். பாயில்டு எக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலாக தான் வந்து ஆம்லேட் போடுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணுறோமோ ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வருது. ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே இதுக்கு முன்னாடி இந்த தவா மேலே அப்படியே உடச்சி ஊற்றி பெப்பர், மிளகா பொடி, உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றது. இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் போடுற ஆம்லேட் சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.